டெக்னிக்கலாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எழிலரசு இந்த திரைப்படத்துக்கான சினிமோட்டோகிராஃபி. முக்கியமாக ஜெயிச்சதுக்கு அப்புறம் முடி வெட்டிட்டு குளிக்கும்போது ஒரு ஷவர் எடுக்கிற இடமும் அதற்கான பின்னணி இசையும் அவ்வளோ அற்புதமாக இருந்துங்க. நிவாஸ் கே பிரசன்னாவுடைய மியூசிக் வந்து அவ்வளோ சூப்பர். எஸ்பெஷலி கிளைமேக்ஸில் 3 நிமிஷம் தான் அப்படின்னும் போது பாயிண்ட் ரொம்ப கம்மின்னும் போது அப்போ வர ஒரு மியூசிக், அந்த க்ளோஸ்அப்பு, அந்த ஸ்லோ மோஷன் ஷாட்டு, எடிட்டிங் வந்து சக்தி திரு அவர் தான் வந்து எடிட்டிங் பண்ணியிருக்காரு. அதாவது அப்பாவை அடிச்சிட்டாங்கன்னதுக்கப்புறம் தலையாலே முற்ற ஒரு சீன் ஒன்று இருக்கும். அதில் அந்த ஆடோடைய ஸ்டைலை வந்து எடுத்துகிட்டு வந்து பண்ணுறது அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி அந்த எடிட்டிங் ஷார்ட்ஸ்லாம் அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. சக்கரே இந்தியான்னு ஒரு ஃபிலிம் நான் பார்த்தேன். அது கொஞ்சம் பணக்கார படம். இது வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் இருக்கக்கூடிய ஜாதிய சிக்கல்களை சொல்லும்போது அந்த எளிமையும் அதுக்கான பின்னணி இசையும் பாடல்களுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த படத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போகிறதுல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கை கொடுத்துன்னு சொல்லுவேன். முக்கியமாக படத்தில் ஏகப்பட்ட ஷாட்டு, அந்த ஆலமரம் விழுதில் உட்காந்துட்டு இருப்பாங்க, அப்போ ஒரு மூமெண்ட்டு, இந்த மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் வந்து படத்தில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அசத்தல்னு சொல்லுவேன். அதாவது டெக்னிக்கலாக இந்த படம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு.